திருவள்ளுவர் திருவிழாவை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் பால்குட ஊர்வலம் நடந்தது. உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவரை போற்றும் வகையில் ஞாயிற்றுக்கிழமையன்று திருவள்ளுவர் திருவிழா நடந்தது. இத்திருவிழாவை முன்னிட்டு உலக வள்ளுவர் குல பேரவை சார்பில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் சிலையிலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டது. இந்த ஊர்வலத்தை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மோகன் துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், திருக்குறளை போன்ற ஒரு சிறந்த நூல் உலகில் வேறு எங்கும் இல்லை என்றும், தமிழர் வாழ்வில் உறுதுணையாக இருக்கும் ஒரு நூல் என்றால் அது திருக்குறள்தான் என்றும் கூறினார். திருக்குறள் போல் உலகத்தில் ஒரு சிறந்த நூல் கிடையவே கிடையாது என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. அதை தீர்ப்பாகவே நான் கூறுகின்றேன். ஏனென்றால் தமிழர் வாழ்விற்கும் தமிழர் தலைக்கும் நோக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு சிறந்த நூல் திருக்குறள் என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. திருவள்ளுவர் சிலையிலிருந்து திருவள்ளுவர் பிறந்த இடமாக கூறப்படும் திருவள்ளுவர் திருக்கோவிலுக்கு பால்குட ஊர்வலம் சென்றடைந்த பின்னர் திருவள்ளுவர் வாசுகிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.